Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 2027 ஆண்டு நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான ஆயத்த பணிகள் சோதனை அடிப்படையில் மாங்காடு நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, விவரம். இந்திய நாட்டின் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் 2027 ஆண்டு நடத்தப்படும் என கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதையடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை கடந்த ஜூலை மாதம் தமிழக அரசு அரசியலில் வெளியிட்டிருந்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணியாளர்கள் மேற்பார்வையாளர்களை தயார்படுத்தக்கூடிய வகையில அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயத்த பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று முதல் நவம்பர் மாதம் முழுவதும் இந்த ஆயத்த பணிகள் பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அஞ்சட்டி, திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கேபேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சி அலுவலகம் என தமிழகத்தில் 3 இடங்கள்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான முன்னோட்ட ஆயத்த பணிகள் இன்று தொடங்கி இருக்கிறது. முதன்முறையாக முழுக்க டிஜிட்டல் வகையில நடத்தப்படக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மக்களுடைய சுய விவரங்கள் தொடர்பாக கணக்கெடுப்பும்படி மற்றும் வார்டுகள் குறித்தும் சோதனை நடத்தப்படும் என்றும், நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடுகளுடைய பட்டியல், வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வார்டுகள் மற்றும் வார்டுகளில் உள்ள மக்களின் சுய விவரங்களை திரட்டுவது, அதற்கான தரவுகளை டிஜிட்டல் செயலி மூலமாக தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையரகத்திற்கு பதிவேற்றம் செய்வது உள்ளிட்ட பயிற்சிகளை வழங்கி வரக்கூடிய நிகழ்வானது மாங்காடு நகராட்சி அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது. இதுல தமிழக அரசுடைய கல்வித்துறை, சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கலந்து கொண்டு அந்த பயிற்சியை பெற்று வருகிறார்கள். அதுல முக்கியமாக இன்று சுய விவரங்கள், மக்களுடைய சுய விவரங்களாக இருக்கக்கூடிய கல்வி தகுதி, ஜாதி உள்ளிட்ட அந்த விவரங்கள் எப்படி சேகரிப்பது, அந்த தரவுகளை எப்படி டிஜிட்டல் மயமாக பதிவேற்றம் செய்வது என்ற பயிற்சிகள் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சி வரக்கூடிய நவம்பர் 7ஆம் தேதி வரை இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இந்த 2027 ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு இந்த ஆயத்தமாக எப்படி பணியாற்றுவது, களப்பணிகளை எப்படி மேற்கொள்வது என்பதற்காக இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக அந்த அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.